மன அழுத்தத்தை குறைக்கும் வகையில் 600க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் 100 மணி நேரம் தொடர் நிகழ்ச்சி மூலம் உலக சாதனை. நடனம், இசை, பாடல், கதை சொல்லுதல் என கலை நிகழ்ச்சியை 5 நாட்கள் தொடர்ந்து 100 மணி நேரம் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் உலக சாதனை படைத்தனர். சென்னை அடுத்த வேளச்சேரியில் ஸ்ரீ பிரதா முரளிகிருஷ்ணன் 600க்கும் மேற்பட்ட கலைஞர்களை ஒரே இடத்தில் ஒருங்கிணைத்து தொடர்ந்து 5 நாட்களில் 100 மணி நேரம் இசை நிகழ்ச்சி நடத்தி உலக சாதனை படைக்கும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தனர். அதன்படி மன அழுத்தத்தில் இருந்து விடுபடுவதற்காக மனநலத்தை மையமாக கொண்டு பாடல், நடனம், கவிதை, கதை சொல்லல் மற்றும் பல்வேறு இசை மற்றும் கலைகள் மூலம் 5 நாட்களில் தொடர்ந்து 100 மணி நேரம் இசை நிகழ்ச்சி மூலம் உலக சாதனை படைத்தனர். இந்த உலக சாதனை லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவன தலைவர் ஜோசப் இளந்தென்றல், தலைமை நிர்வாகி இலக்கியா ஆகியோர் ஆய்வு செய்து நிகழ்வினை லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் உலக சாதனையாக பதிவு செய்தனர். இன்று பெரும்பாலானோர் மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு வரும் சூழ்நிலையில் பாடல், இசை, நடனம் மூலம் மன அழுத்தத்தில் இருந்து விடுபட முடியும் என்பதை வலியுறுத்தி இந்த சாதனை புரிந்ததாக நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஸ்ரீ பிரதா முரளிகிருஷ்ணன் தெரிவித்தார். இன்னும் நிறைய இடத்துல வந்துட்டு இதே இந்த பிரான்ச்சஸ் பாண்டோரிக் ஆஸ் த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதும் சரி, இல்லை இந்த ஓப்பன் மைக் கான்செப்டை வந்துட்டு தமிழ்நாடு, சென்னை, இந்தியா அந்த மாதிரி கொண்டு வரதும் சரி, அண்ட் மனநலமும் வந்துட்டு இன்னும் ஸ்ப்ரெட் பண்ணி நிறைய பேருக்கு தெரிவிக்கணும் அப்படின்றது தான் மெயினாக இன்னும் எங்களோட ஆசை. நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது எதிர்பார்த்ததை விடவே நிறைய என்ட்ரிஸ் அதிகமாகவே கிடச்சிது. ஏன்னா நாங்கள் எதிர்பார்த்தது ஒரு 500, 550 அந்த பக்கம் எதிர்பார்த்தோம். 600க்கு பக்கம் வந்தது, ரொம்ப சந்தோஷப்பட்டோம். பார்த்தா இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்துட்டு வந்துக்கிட்டே இருந்தது. அதனால ரொம்ப சந்தோஷம் தான். நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகம். ஆக்சுவலி ஆமாம், காவல்துறையிலேருந்து அந்த ட்ரெயின் பண்ணுறவங்களுமே வந்து இங்கே பங்கேற்றாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய டாக்டர்ஸும் வந்துட்டு இங்கே அதை பற்றி பேசி மனநலம் பற்றி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுமே எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மனநலம் மையமாக வச்சு தான் எல்லாருமே பண்ணிட்டு இருந்தாங்க. சப்போர்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லணுன்னா என்னோட குழு மொத்தமாக வந்துட்டு இங்கேயே இருந்து ஸ்ரீபிரதா பண்ணலான்னு சொன்னதுனால தான் மோஸ்ட்டாக என்னால் முடிஞ்சுது. எனக்கு ஒரு பேக் போனாக இருந்த ரம்யாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிப்பேன் நான். இதை தாண்டி சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட், கலைஞர்கள்லாம் ஆஹா இது நல்லா இருக்கே, மனநலம் கருதி இருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்க ஆஃபீஸ் லீவ் போட்டுட்டு அவங்களே வந்துட்டு இங்கேயே இருந்து இந்த ஈவெண்ட்டை நடத்தி கொடுத்துட்டு போகிற வரைக்கும் இன்னுமே இங்கேயே தான் நின்றுட்டு இருக்காங்க நிறைய பேர். ஸோ அவங்களுமே ஒரு 3 நாளாக தூங்கல, சரியா சாப்பிடல, அந்த மாதிரி இருக்கும்பொழுது அவங்க சூஸ் பண்ண ஒரு சப்போர்ட் எங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பெண்ணா இருக்கீங்க, பெண்களுக்கு தான் டிப்ரெஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. வீட்டு வேலையாகட்டும், அலுவலகமாகட்டும், சமுதாயத்துல இந்த பார்ட்டிசிபேஷன்ல பெண்களுடைய பங்கு எந்த அளவுக்கு அதிகமாகவே இருந்தது. 50% விட அதிகமாகவே பெண்கள் இருந்தாங்க. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு நிறைய கலைகள், ஒரு கலை 2 பாடுறது தான், ஆடுறது தான் அப்படின்ட்டு இல்லாமல் ஆடல், பாடல், கதை, கவிதை அப்படின்னு நிறைய எடுத்து அவங்களும் சொன்னாங்க. எங்கள் பேரண்ட்ஸுமே எங்கள் அம்மாட்களுமே வந்து இங்கே வந்து இருந்தது. எல்லாருமே வந்துட்டு சொன்ன ஒரே இது, இங்கே வரும்போது ரிலாக்ஸ்டாக இருந்தது. ஓகே, மேபி கலையும் வந்துட்டு கலை இவ்வளோ ரிலாக்ஸ் பண்ணுன்றது அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களும் எங்ககிட்ட நிறைய ஷேர் பண்ணாங்க. ஸோ இது நிறைய பெண்களோட பார்ட்டிசிபேஷன் இருந்தது. நிறைய ஸ்டேஜஸ் இந்த மாதிரி நாங்கள் கொண்டு வரதுக்கு ரெடியாக இருக்கோம். நாங்களும் கொண்டு வருவோம். நீங்கள் வாங்க, ரீச் அவுட் பண்ணுங்க. உங்களுக்குன்னு நிறைய பேர் இருப்பாங்க. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் அவங்கள்ட்ட பேசி எப்படி சொல்கிறது, கண்டிப்பாக நடக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜஸ் நாங்களே நிறைய கொண்டு வருவோம். நீங்கள் எப்போ வேணால் ரீச் அவுட் பண்ணலாம் எங்ககிட்ட.